ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்துல எலும்புக்கூடு ஏரின்னு அழைக்கப்படுற இந்த ரூப்குந்த் லேக் இருக்கு. இத மர்ம ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த லேக் உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்கு. இந்தியாலேயே உயரமான ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு. ஏரியில இருக்கிற எலும்புக்கூடு தான் இதுல இருக்கிற மிஸ்ட்ரியே. ஏன் இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இறந்து போயிருக்காங்க? இந்த ஏரியில 100க்கும் மேல எலும்புக்கூடுகள் நிரம்பி இருக்கு. குறிப்பா பனி உருகும் போது அதெல்லாம் வெளியில தெரியுது. அதனால இது எலும்புக்கூடு ஏரின்னு அழைக்கப்படுது. ஏரிய சுத்தி மக்கள் இப்போ வசிக்கிறது இல்ல. இந்த ரூப்குந்த் லேக்ல இறந்து போனவங்க ஆலங்கட்டி மலையால இறந்திருக்கலாம், இல்லனா பனி புயல்ல சிக்கி இறந்திருக்கலாம். இப்படி ஆராய்ச்சியாளர்களோட தேரியில சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற எலும்புக்கூடுகளாலேயே இன்னிக்கும் இந்த இடத்த மர்மமான இடமா பார்க்கப்படுது. மொத்தமா 600ல இருந்து 800 பேரோட எலும்புக்கூடு இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ 1942ல ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த ஏரிக்கு ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷனுக்காக வராரு. வந்த இடத்துல ஏரியவும் அதை சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான எலும்பு கூட பாக்குறாரு. அவருதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அன்னைக்கு வரைக்கும் சாதாரணமா இருந்த ஏரி அப்புறம் மர்மமான ஏரியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஏரிய கண்டுபிடிச்சு 80 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இந்த எலும்புக்கூடு யாரோடதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜாப்பனீஸ் படையினர் இந்தியாவுக்கு அட்டாக் பண்ண வந்தப்போ கொல்லப்பட்டவர்களா இருக்கும்னு தப்பா நினைச்சாங்க. ஆனா கத்தி, வாள், துப்பாக்கின்னு காயங்களுக்கான அறிகுறியே இல்ல. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேள்வியாவே இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த எலும்புக்கூடு பழமையானதுன்னும் வேர்ல்டு வாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. செகண்ட் தியரி என்னன்னா, சில பேர் டிராவல் பண்ண வந்தப்போ பனி புயல்ல சிக்கி இறந்திருக்கலாம்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல. ரூப்குந்த் ஏரியில இறந்த பயணிகள் ஒரு குழு மட்டும் இல்ல, வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்கன்னு ஆய்வுல தெரிஞ்சுது. அதோட இந்த எலும்புக்கூடுகள்லாம் பெரும்பாலும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கடுமையான ஆலங்கட்டி மலையால இறந்திருக்கலாம். இன்னொரு குரூப் வேற காலத்துல இறந்திருக்காங்க. 2019ல எலும்புக்கூடுல இருக்கிற டிஎன்ஏவை டெஸ்ட் செஞ்சு பார்த்ததுல ஒரு குழு சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்கன்னும் இன்னொரு குழு கிரீஸ், டர்க்கியை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்தப்போ, எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களால டிராவல் பண்ணி வந்திருக்க முடியும்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எப்படி, ஏன் வந்திருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இன்னும் பதில் இல்ல. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான மண்ட ஓடுகளில் தலையில ரவுண்டா காயம் இருக்கு. அது ஆலங்கட்டி மலையால தான் வர வாய்ப்பு இருக்கு, ஆயுதத்தால் வராதுன்னு ரிசர்ச்ல சொல்லப்படுது. இங்க வாழ்ற உள்ளூர் மக்கள் எல்லாம் நந்தா தேவியோட கோவிலுக்கு கனோஜ் மன்னன் ஜஷ்தவாலும் அவரோட குடும்பத்தினர், அவரோட சோல்ஜர்ஸ், இசைக்குழு, நடனக்குழுன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது லேக்கு கிட்ட வரப்போ சத்தமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த இடத்தையே அமைதியவும் புனிதத்தன்மையும் கெடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஏரிக்கு பின்னாடி தான் நந்தாதேவி கோவில் இருக்கு. இத மேல இருந்து பார்த்த நந்தாதேவி கோவப்பட்டு அவங்க மேல ஆலங்கட்டி மலை வர வச்சு ஒருத்தர் விடாம எல்லாரும் அங்க இறந்துட்டாங்கன்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க. ஹிமாலயாஸ் மாதிரி இடங்கள்ல ஆலங்கட்டி மலைன்றது ரொம்ப பெருசா நம்ம தலையே 2ஆ போற அளவுக்கு இருக்கும். அதோட அங்க இருந்த மண்ட ஓடுல இப்படி ஒரு ரவுண்டா அடிப்பட்ட அடையாளம் இருக்கு. கிடைச்ச சில பொருட்கள்லாம் ஹிமாலய பகுதியை சேர்ந்ததே இல்ல. பேம்பூ ஸ்டிக், லெதர் ஷூஸ், ரிங்ஸ் இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அவங்களால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எதனால இந்த எலும்புக்கூடு இங்க வந்துச்சுன்னோ எப்படி இறந்தாங்கன்னோ சரியான விடை கிடைக்கல. இன்னும் இது அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. இந்த சின்ன ஏரியில இருக்கிற மிஸ்ட்ரிக்கு என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இமாலயன் மிஸ்ட்ரி சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அதுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.